ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. குட் நியூஸ். இனி ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதில் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வழங்க முடிவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் உள்ள தென்னைமர விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் உள்ளூர் வணிகத்தை ஊக்குவிக்கவும் பாமாயில் இறக்குமதி ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்துவிட்டு தேங்காய் எண்ணெய் கொள்முதலுக்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் ரேஷன் கடைகளிலும் தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் தேங்காய் விவசாயிகள் வேண்டுகோளை விடுத்து வருகிறார்கள். இந்த கோரிக்கையை முன்னிறுத்தியே தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் அரசுக்கு அறிக்கைகள் மூலம் கேட்டு வருகிறார்கள். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் மக்களுக்கு வழங்கினால் நம் நாட்டை சேர்ந்த சிறு குறு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ரேஷனில் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் வழங்கலாமா என்பது குறித்து ரேஷன் கார்டுதாரர்களிடம் கருத்து கேட்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாம். அதாவது 1 லிட்டர் பாமாயிலுக்கு பதில் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கலாமா என கார்டுதாரர்களிடம் கருத்து கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அரசு இறுதி முடிவு எடுக்கும் என தெரிகிறது. இத்திட்டத்தை முதற்கட்டமாக சோதனை ஓட்டமாக சில மாவட்டங்களில் அமல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இதனுடைய வரவேற்பினை பொறுத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள தென்னைமர விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் உள்ளூர் வணிகத்தை ஊக்குவிக்கவும் பாமாயில் இறக்குமதி ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்துவிட்டு தேங்காய் எண்ணெய் கொள்முதலுக்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் ரேஷன் கடைகளிலும் தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் தேங்காய் விவசாயிகள் வேண்டுகோளை விடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் ரேஷனில் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் வழங்கலாமா என்பது குறித்து ரேஷன் கார்டுதாரர்களிடம் கருத்து கேட்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.